ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். நேற்று யூனிட் 1க்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி யூனிட் 2க்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஷூராக பப்ளிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். மறக்காமல் இது எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். First question பார்த்தீங்கன்னா, there is only a marginal difference in decrease in ionization enthalpy from aluminum to thallium. Explain why. Second one வந்து what is catenation? Write the conditions for catenation property. Third வந்து a hydrate of second period alkyl metal on reaction with bond compound of boron in the presence of ether to give a reducing agent. Identify A, B and C. Fourth பார்த்தீங்கன்னா, how is potash alum prepared? Fifth பார்த்தீங்கன்னா, what are the factors responsible for the anomalous behavior of first element of the P block? Sixth பார்த்தீங்கன்னா, what is catenation? Seventh one வந்து give the uses of borax. Eighth பார்த்தீங்கன்னா, what are the uses of boric acid? யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக்கில் ஷோராக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். மறக்காமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த யூனிட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்துட்டு வரலாம். இது டே 2க்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.